அது லாஸ்ட் பெல் அடிச்சிருவாங்க. உள்ள ஸ்டாஃப் வந்து கொஸ்டின் பேப்பரோட கூட வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க ஸ்டாஃபே வந்து வெளியே வந்து கூப்பிடுற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. வெல்கம் டு சாய் சோலை அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பற்றின பயம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். அதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கோவமாக ஒரு படபடப்பாகவே இருக்கிறது. எக்ஸாம் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கும், உடம்பு ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது இடம் மாறினா கூட வீட்டில் தம்பி தங்கச்சி இல்லை அம்மாட்ட முக்கியமாக எப்பயுமே சண்டை போடுறது, கத்துறது, இந்த மாதிரி நம்மளில் நிறைய பேர் இருப்பாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நீங்கள் காலேஜஸில் இருந்தீங்கன்னா, காலேஜஸில் நார்மல் காலேஜ் எக்ஸாம்ஸ்லாம் ரெகுலர் ஷெடியூல்ஸில் நடக்கும். அது லாஸ்ட் பெல் அடிச்சிருவாங்க. உள்ள ஸ்டாஃப் வந்து கொஸ்டின் பேப்பரோட கூட வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வெளியே நின்றுட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. உள்ளே இருக்க ஸ்டாஃபே வந்து வெளியே வந்து கூப்பிடுற வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமாக உங்களோட பயம், பதட்டம். அதை வந்து எப்படி சரி பண்ணலான்றத பார்க்கலாம். சிம்பிளாக 3 ஸ்டெப்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் நெகட்டிவ் திங்கிங். நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை வந்து நிறுத்தணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து படிக்காத இந்த சாப்டர் தான் வந்து பிக் கொஸ்டினில் வந்துடுமா, இல்லை இது மாதிரி நடந்துருமா, நம்ம மட்டும்தான் பாஸ் மார்க் வாங்காமல் ஃபெயில் ஆகிடுவோமா, இல்லை அவங்களாம் நிறைய மார்க் வாங்கிடுவாங்களா அப்படின்ற நிறைய நெகட்டிவ் திங்கிங். இந்த சப்ஜெக்ட் என்ன ஆகும், இதை நம்ம எப்படி படிக்க போகிறோம், இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது நமக்கு கேட்டால் தெரியாது, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவாக யோசிக்கிறது. இது நடந்தால் என்ன ஆயிரும், அது நடந்தால் என்ன ஆயிரும். அந்த நெகட்டிவ் திங்கிங்கை விட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். கான்ஃபிடெண்ட்டாக படித்து கான்ஃபிடெண்ட்டாக எழுதலாம். இன்னொரு முக்கியமான செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் இருக்கிறது. ப்ராப்பராக பிளான் பண்ணாமல் இருக்கிறது தான் முக்கியமான பயம், பதட்டத்துக்கான காரணம். எக்ஸாம் ஷெட்யூல் வந்து ஒரு 15th ஒரு டேட் வந்து ஷெட்யூல் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, மினிமம் ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் டைமாவது கிடைக்கும். நார்மல் காலேஜ் எக்ஸாம்ஸ்லேருந்து செமஸ்டர் எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு. அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட்டு 10 days இல்லை ஒரு 15 days, ஒரு நாளைக்கு 2 hours இல்லை 3 hours உங்களால் எப்போ படிக்க முடியுமோ, காலையிலையோ சாயந்தரமோ எப்போ டைம் கிடைக்குதோ அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஷெட்யூல் போட்டு, நீங்கள் 5 சப்ஜெக்டோ 6 சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு டைம் டேபிள் போட்டு 2 நாள் இந்த சப்ஜெக்ட், அடுத்த 2 நாள் ரிவிஷன் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு படிக்கிறப்ப மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அவங்களுக்கு புரியாத டவுட்லாம் அப்பே கேட்டு கிளியர் பண்ணுவீங்க. லாஸ்ட் மினிட் பதட்டத்தை இது வந்து ரொம்ப குறைச்சிடும். சரி, இப்போ ப்ராப்பராக பிளான் பண்ண அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும், நமக்கு ரெஸ்ட்டு வேணும். நடுவில் பிரேக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் மினிட் எக்ஸாமில் வந்து ஃபுல் நைட்டு முழிச்சு படிக்கிறது, நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் படிக்கிறது, இல்லை 2 hours தூங்கிட்டு உடனே எந்திரிச்சிடுறது, இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும். நைட் வந்து நல்ல ஸ்லீப் இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ உங்கள் பிரெயின் வந்து காமாக இருந்தால் தான் நீங்கள் படித்ததை வந்து ரீகால் பண்ண முடியும். அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலில் வந்து உங்கள் மைண்டு ரெஃப்ரெஷிங்காக இருந்து அது வந்து ரீகால் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பயத்தை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். நம்ம எப்பயுமே ஜெயிப்போம். நம்ம எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவோம். நீங்கள் முன்னாடி வாங்கின மார்க்ஸோடு நீங்களே உங்களோட டார்கெட்டை ரேஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.